வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடூழி வாழ்க நிம்மதியுடன். இப்போ மகாபாரத போரில் நடந்த ஒரு நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாமா? அதாவது சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் இந்த வார்த்தையை முதல்ல சொன்னவர் யார் தெரியுமா? கர்ணன். அதாவது பரசுராமரோட சாபத்தினால கர்ணன் போரில் தோற்று போயிடுறாரு. ஏற்கனவே ஒரு அந்தனர்கிட்ட சாபத்தினால அவரோட தேர் சக்கரம் சகதியில் மாட்டிக்குது. அப்புறம் பரசுராமர் அவர்கிட்ட சாபத்தால் முக்கியமான தருணத்தில் அஸ்திரத்தை பிரயோகிக்கிறப்ப சொல்ல வேண்டிய மந்திரம் மறந்து போயிடும் அப்படின்னு அவர் கொடுத்த சாபத்தால் அர்ஜுனனோட அம்புகள்லாம் அப்படியே அவர் மேலே பாய அப்படியே தேர் சக்கரத்தில் சரிஞ்சு விழுந்துடுறாரு. அப்போ குத்துயிரும் கொலை உயிருமாக கிடக்கிறாரு. அப்போ அவரை உயிர் பிரியலை. ஏன்னா தர்மம் தலை காத்துக்கிட்டு இருக்கு. அப்போ கிருஷ்ணர் ஒரு அந்தனர் வேடத்தில் நான் இந்த மலைப்பகுதியில் இருக்கிற ஒரு அந்தனர் உன்கிட்ட யாசகம் பெற வந்திருக்கேன் அப்படின்ன உடனே வந்திருக்கிறது கிருஷ்ணர் தான் அப்படின்னு கர்ணர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு எனக்கிட்ட இல்லைன்னு சொல்லாத மாதிரி நீங்கள் யாசகம் பெற்றிருக்குங்க. நான் இல்லைன்னு யாருக்கும் சொல்லாதவன் அப்படின்னு சொன்ன உடனே நீ உனக்கிட்ட இருக்க தர்மத்தை நீ எல்லாத்தையும் இழந்துட்டாலும் நீ தர்மத்தினால செஞ்ச புண்ணியம் அதெல்லாம் நிறைய இருக்குது, அதை எனக்கு யாசகமாக கொடு அப்படின்னு கேட்ட உடனே ஆஹா தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் செய்யப்போகும் எல்லா புண்ணியத்தையும் தர்மத்தோட எல்லா புண்ணியத்தையும் உனக்கு யாசகமாக தர்றேன் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு மனசால் நினச்சிக்கிட்டு அப்படியே சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு சொல்லி அந்த அவர் குருதியை அதாவது அம்பில் தோய்த்த குருதியை கொடுக்க கிருஷ்ணர் கையை தாழ்த்தி அப்படியே வாங்கிக்கிறார். அப்போ தான் முதல்ல சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அப்படிங்கிற வார்த்தை உருவானது. அந்த மாதிரி வாங்கிக்கிறாரு. எப்போவுமே கர்ணன் நினைப்பாராம் மனசுக்குள்ளே, நம்ம எல்லாருக்கும் எல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம், நம்ம கிருஷ்ணருக்கு எதுவும் நம்ம கொடுக்கல அப்படின்னு அவர் நினைப்பாராம். அவரோட எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்ட கிருஷ்ணர் அவர்கிட்ட யாசகமாக பெறப்ப கர்ணனோட கை உயர்ந்திருந்தது, கண்ணனோட கை தாழ்ந்திருந்தது. அதாவது தன்னோட பக்தனுக்காக தன்னோட கரத்தை தாழ்த்திக்கிட்டு வாங்கிக்கிறாரு கிருஷ்ணர். என்ன இதிலேருந்து இந்த கிருஷ்ண பக்தியோட ஒரு மகிமை நமக்கு தெரியுது பாருங்க. என்ன இதனால் இந்த நேரத்தில் தான் சர்வம் கிருஷ்ணார்ப்பணங்கிற வார்த்தை உருவானது இந்த நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கிறோம். இதனால் நம்ம எப்போவும் என்ன செயல் செஞ்சாலும் காலையில் எந்திரிக்கிறப்ப கிருஷ்ணா என்னோட எண்ணம் சொல் செயல் எல்லாமே உனக்கு அர்ப்பணம் கிருஷ்ணா, சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் செஞ்சு பாருங்கள். எல்லாமே உங்களோட எண்ணம் சொல் செயல் எல்லாத்துலேயும் கிருஷ்ணன் நிறைஞ்சிருப்பார். அதில் எப்போவும் உங்களுக்கு ஜெயம்தான், நல்ல வெற்றி தான். இதை நீங்கள் அனுபவத்தில் நல்லா தெரிஞ்சுக்கலாம். என்ன இந்த மாதிரி சின்ன சின்ன நிகழ்ச்சிகளை அப்பப்போ நம்ம யூடியூப் சேனலில் பார்க்கலாம். நீங்கள் உங்களுக்கு உங்கள் உறவினர் நண்பர்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணி விடுங்க. ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள்.